மக்களே வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புறேன். நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான வீடியோ தான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கணவர நம்ம சண்டை போடாம, அவங்க கிட்ட கத்தாம, நாம டிப்ரஷன் ஆகாம நம்ம வழியில எப்படி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டு கொடுக்குறது வந்துட்டு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்குள்ள சண்டை இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேசுறாங்களா, இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் சாரி சொல்லிட்டு அப்புறமா நம்ம போய் பேசலாம், அவங்களே பேசிட்டு நம்ம மேல தப்பா அவங்களே வந்து பேசிட்டோம் அப்புறம் வந்து நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே இருக்கக்கூடாது. மித்த எல்லா உறவுக்குள்ளேயும் இருக்கலாம், ஆனா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்காக அவங்களும் அவங்களுக்காக நாம தான் இந்த வாழ்க்கையில இருக்கோம். அதனால மற்றவங்க அவங்களே வந்து பேசிட்டோன்ற இருக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. யார் மேலே தப்பாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம், சரி என் மேலே கூட தப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள், கேட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். செகண்ட் ஒன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தாதீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறத விட்டுட்டு காலையில் எல்லாம் அறுக்க பறக்க வேலை செஞ்சுட்டு அதை ஒன்று காணும், ஷூவை காணும், சாக்ஸை காணும், டிஃபன் பாக ஆயிடுச்சா, தண்ணி சூடு பண்ணிட்டு அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும் அறிபடியாக வேலை செய்யும் போது. இருந்தாலும் இல்லடி தங்கம் அவங்க வச்சிருக்கேன் பாரு கொஞ்சம், இல்லைம்மா அவங்க வச்சிருக்கப்பா, இல்லைம்மாம்மா அவங்க வச்சிருக்கேன் பாருங்களேன் சொல்லும் போதும் அது அங்கே இருக்கு இது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைஸ் பண்ணுறதை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் எனக்கே சொல்கிற வீடியோஸ் தான் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் நைஸ் பண்ண கற்றுக்கணும். நைஸ் பண்ணனா இப்படி வலிஞ்சு பேசுறது அந்த மாதிரி இல்லை, நமக்கானவங்க, அதனால விட்டு கொடுக்குறதுல தப்பு இல்லைல்ல. அதனால அங்கே இருக்கு பாரு தங்கம், இங்கே இருக்க காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ரெடி தங்கம் வந்து தேடி தரேன்னு சொல்றதுக்கும், காலையிலேருந்து வேலை செய்கிறோம் ஒரு வேலை செய்கிறீங்களா இரு வந்து எடுத்து தரேன் சொல்றதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. அதனால மெதுவாக பேசுங்க. பொறுமை வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு சண்டை நடக்கும்போது அவங்களோட நம்ம 4 வார்த்தை அதிகமாக பேசிட்டோன்னு சொல்லனா அவங்க புத்திசாலியில், அவங்க 4 வார்த்தை கம்மியாக பேசுறதுனால அவங்க வந்து புத்திசாலி இல்லாமல் இல்லை, அறிவில்லாமல் இல்லை. யார் அமைதியாக போகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வந்து நல்லா பிழைக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார்த்தையில் கோவத்தில் எந்த வார்த்தை விட்டாலும் அது தப்பான வார்த்தையாக தான் இருக்கும். அதை விட்டு அமைதியாக போனால் நம்ம திட்டின மாதிரியும் இருக்காது, நம்ம எதுவும் சண்டையாக பெருசாக பண்ணுற மாதிரியும் இருக்காது, அமைதியாக போயிடலாம். காலையில் எழுந்து ஒரு நைட்டியோட கொண்டை போட்டுட்டு மூஞ்ச கலவாமல் அப்படி இப்படி காலைல வேலை செஞ்சுட்டு இருவாரன்னு சொல்லிட்டு சரியாக தலையை சொறி எடுத்துக்கும். காலையில் இருந்தோடனே குளிச்சுட்டு ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு பவுடர் பூசிட்டு ஒரு இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சின்னசாக ஒரு தலைவாரிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு வீட்டில் ஒரு விளக்கு கொளுத்திட்டு நம்ம இருக்கிறதுக்கு பாஸ்டாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது அழகாக இருக்க போகிறேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அழகன்னு மேக்கப்பாக மூஞ்சி கழுவிட்டு அதெல்லாம் இருந்தால் தான் அழகுன்னு சொல்லிட்டுலாம் இல்லை, மனசை உள்ள அளவுக்கு தான் நல்லது. இருந்தாலும் ஏன் சொல்லுன்னா, காலையிலேருந்து அழுக்கு நைட்டியோட பார்க்குறதுக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி எப்பவுமே அம்மா அழகாக இருக்காங்களே, ப்ரெசன்டபுளாக இருக்காங்க, பார்க்கும் போதே அழகாக அழுக்கு நைட்டியோட கொண்டேன்னு நினச்சி பாருங்க. நானே இப்போ கொண்டை போட்டு அழுக்கு நைட்டியோட இருந்தால் அவங்களுக்கு வீடியோஸ் பார்க்க பிடிக்குமா? இல்லை. அதே குளிச்சுட்டு ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு சும்மா ஒரு ட்ரெஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம இருக்கும்போது எப்பவுமே பாசிட்டிவாக அழகாக நீட்டாக இருக்காங்க. எப்பவுமே சுத்தம் சுகாதாரம் சொல்லுவாங்கள்ல, சுத்தம் சோறுபடும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். சுத்தமாக இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம மேலே கொஞ்சம் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அது மட்டும் இல்லாமல் கத்தி பேசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரலும் கத்திட்டே தான் இருக்காங்க. இவ என்ன சொல்கிறது, இவளை போய் என்ன கேட்குறது, இதெல்லாம் சொன்னால் கத்துவான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண வந்து தயங்குவாங்க. அதே அமைதியாக இருந்தோம்னா, இவன் அமைதியாக இருக்கால, நம்ம எது சொன்னாலும் பொறுத்துட்டு போகிறான், இவகிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்கிறது, இவன் தான் நம்மளை நம்பி வந்தவன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம மேலே ஆசை எல்லாம் வரும். அதை விட்டுட்டு எப்பவுமே கத்திட்டே இருக்கிறதுனால நம்ம மேலே கோவம் வெறுப்பு தான் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் மட்டும் இருக்கக்கூடாது. எதுவுமே நான் சந்தேகம் சும்மா தான் பார்க்கலாம், எதுவுமே பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா, ஏன் தவங்க இந்த மாதிரி எனக்கு தோணுது, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன பண்ணுற, அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுறன்னு கேட்குறதுக்கும், ஏன் தங்க சொல்ல எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, நான் வந்து தப்பான சந்தேகத்தை சொல்லலைங்க, இந்த காசு இந்த விஷயத்தில் செலவாயிருக்கும், அந்த விஷயத்தில் செலவாயிருக்கும், அந்த மாதிரி நான் வந்து கேட்குறேன் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தங்கம் சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம வந்து எதிர்பார்ப்போம் அவங்க நல்லா செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் சொல்லுவாங்க, கோடியில் 100ல் ஒருத்தர் வேணுமா சொல்லுவாங்க. ஆனால் மிச்சம் 99 பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. இதே எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இல்லை, எங்கள் பாட்டி செய்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு இருக்கிறதுலே ஃபுல் ப்ரெஷர் ஏறும். இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, என் தங்கம் உனக்காக செஞ்சேன்ல, நீ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அது பழகிடும் போது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்லவே இல்லையா, சரி உங்களுக்காக நீங்கள் சாப்பிடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறத விட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட போய் கெஞ்சுறதுக்கும்
சரி விலைக்கு போங்க, கொஞ்சோண்டு விலைக்கு போங்கன்னா உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க, உங்களை நீங்கள் நீட் பண்ணிக்கோங்க. அவங்களையும் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். என்னடா இவ சைலண்ட்டாக இருக்காளே, இன்னும் சரியில்லையேன்னு சொல்லிட்டு ஏம்மா நீ சைலண்ட்டாக இருக்கா, நம்ம பேச்சை குறைக்க குறைக்க அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க. நம்ம பேச அதிகப்படுத்த அவங்க நம்மளை விட்டு இப்போ வேலை எதுன்னு வேலை டிவி பார்ப்பாங்க, அந்த மாதிரி பார்ப்பாங்க. நம்ம கம்மியாக பேசுனாங்க, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் எனக்கு அதை பண்ண மாட்டேன்றீங்க, உங்கள் அம்மா அப்படி பண்ணுறாங்க, உங்கள் அக்கா இப்படி பண்ணுறாங்க, உங்கள் தங்கச்சி அப்படி பண்ணுறாங்க, உங்கள் தம்பி அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கும் தங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. 9 டைம் சொல்கிறதுக்கும் ஒரு டைம் சொல்கிறதுக்கும் விட்டுருங்க. சவுண்டாக 9 டைம் சொல்கிறதும் ஒன்று, ஒரே சைலண்ட்டாக ஒரே டைம் சொல்லிட்டு அமைதியாக தான் ஒரு 1000 டைம் சொன்னாலும் திருந்தாங்க, திருந்த மாட்டாங்க. ஒரு டைம் சொல்லிட்டு விட்டேன், பரவாயில்ல. அவங்க அவ்வளோ சொல்லி என் பொண்டாட்டிங்கிட்ட ஒரு டைம் சும்மா இன்ஃபார்ம் பண்ணிட்டு விட்டால, அதனால நமக்கோசரம் அவன் எவ்வளோ பொறுத்துக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம மேலே வந்து இன்னும் அன்பு ஜாஸ்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காசு சேவ் பண்ணணும், ஜாஸ்தி செலவு பண்ணுறது. நம்ம வந்து நம்மளுக்கான அந்த காசு தாங்க, எனக்கு இந்த செலவு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறத விட, தாங்க அந்த செலவு செய்கிறேன் நீ கொஞ்சம் கொடுன்னு கேட்டு வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப அவங்க கொடுக்குறத ஒரே முட்டை காலி பண்ணிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வைங்க. அப்புறம் நான் இது கொடுத்தாலும் நீ காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது டென்ஷன் ஆகாங்க. தாங்க அந்த செலவு இருந்துச்சு, இந்த செலவு இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. உங்ககிட்ட அவங்க ஒரு 50 100 அவங்ககிட்ட காசு இல்லாத போதும் நீங்கள் ஒரு அந்த காசுலாம் சேவ் பண்ணிட்டு இப்படிதான் தாங்க என்கிட்ட இருக்க வச்சுக்கோ, அவங்ககிட்ட இல்லாத சமயத்தில் கொடுக்கும்போது நம்ம பாரு நம்ம கொடுக்குற காசுலாம் அவள் ஃபுல்லும் செலவு பண்ணிட்டான்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு இந்த செலவு ஒரு 50 ரூபா இருந்தாலும் இல்லாத போது அது பெரிய காசாக தான் இருக்கும். ஒரு சேமிப்பு பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருக்கால, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து அவங்களுக்கு அன்பு அதிகரிக்கும். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எவ்வளோ கத்துனாலும் நீங்கள் அமைதியாக இருங்க. அப்புறம் வந்து நல்லா அவங்களே அவங்கக்கிட்ட கெஞ்சாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களை பார்த்துக்கோங்க, நல்லா இருங்க. அவங்க உங்களை தேடி வந்து பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் நீட்டாக இருங்க, ப்ரெசன்டபுளாக இருங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அதை செய்யுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது இவன் நம்மக்கிட்ட கெஞ்சாலே, எதுவுமே கெஞ்ச மாட்டோம்ல, என்ன அதுன்னு சொல்லிட்டு அவங்களை நம்மளை தேடி வர வைங்க. நம்ம அவங்ககிட்டே போய் வாங்கிட்டே கெஞ்ச அவங்க வந்து மிஞ்சி தான் போவாங்க. நாம் வந்து அமைதியாக இருந்துட்டு நம்ம வேலை என்னமோ நம்ம உண்டு நம்ம வேலை என்னவோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமைதியாக இருக்கும்போதும் நம்ம அமைதியாக இருக்கும்போது நம்மக்கிட்ட பேசணும், என்னதான் நினச்சிட்டு இருக்கா மனசில் சொல்லிட்டு தோணுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாலண்டியராக வந்து பேசுவாங்க. நம்ம பேசும்போது நம்ம வந்து நம்ம திறந்த புத்தகமாக ஆகிடும். நம்மகிட்ட எல்லாமே போகிற பக்கம் எல்லாமே படிச்சுட்டு போயிடுறாங்க நம்ம மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதே நம்ம வந்து அமைதியாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு புத்தகம் மூடிட்டு இருக்கிற புத்தகமாக இருக்கும், அதை தேடுவாங்க. அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் தேடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்போவுமே அமைதியாக இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதை எனக்கு இந்த விஷயம்லாம் நான் எனக்கே சொல்லிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வராமல் யாருக்கும் இருக்காது. சண்டை வராமல் யாராவது இருப்பாங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. ஆனால் சண்டையோ வந்தோம் உடனே சேர்ந்துக்கணும். அது யார் வந்து ஃபஸ்ட்டு பேசணும்னு சொல்லிட்டு ஈகோலாம் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது நான் சொன்ன எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சா பாருங்கள். பை பாய்.